ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜிக்ஸாக் லைஃப். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி உளுந்த வடை எப்படி போடுறதுன்னு தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒரு கப் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி, அது எந்த அரிசினாலும் போட்டுக்கோங்க. 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு லைட்டாக கிரைண்டரில் தண்ணி தொளிச்சு ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, லைட்டாக தொளிச்சு விட்டு அதை நல்லா ஒரு கட்டியான பதத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆட்டியாச்சு. இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கையாலேயே பிசைஞ்சு விடுங்க, கரண்டி போடாமல். ஏன்னா அந்த உளுந்து பந்து பதத்தில் வரும். அப்போ தான் எண்ணெயும் உரியாது. இதில் மைதா எதுவும் சேர்க்கணும் அவசியம் கிடையாது. நல்லா டேஸ்ட்டாக வரும் வடை. கொஞ்சம் சீரகம், ஒரு 10 மிளகு, பல்லாரி, இஞ்சி, பச்சை மிளகா, புதினா, மல்லிச்செடி, கருவேப்பிலை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதில் எண்ணெய் உரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுப்பாங்க. நான் அப்படிலாம் செய்யலை, அப்படி ட்ரை பண்ணதும் கிடையாது. இருந்தாலும் இது எனக்கு எண்ணெய் உரிஞ்சது கிடையாது என்றைக்கும். உடனே போட்டாச்சு வடையை. ஒரு டேஸ்டான ரெசிபி இது. இதில் நம்ம சில பேர் அரிசி மாவு சேர்ப்பாங்க, மைதா சேர்ப்பாங்க. அதெல்லாம் வேணாம். ஒரே ஒரு உளுந்து மட்டும்தான் போட்டோம்னா டேஸ்டான உளுந்த வடை. ஈவினிங்கில் காஃபி வச்சு தேங்காய் சட்னி வச்சு ஒரு நல்ல ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.